வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம ரெகுலராக பண்ணுற சட்னி சாம்பாருக்கு பதிலாக சௌச்சௌ வச்சு ஒரு சுவையான சௌச்சௌ கடையல் பண்ண போகிறோம். இந்த கடையலை குக்கரில் வேகமாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கடையல் பண்ணுறதுக்கு நம்ம அரைக்க வேண்டிய வேலை எதுவும் கிடையாது, மிக்ஸி எதுவும் தேவைப்படாது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் சௌச்சௌ எடுத்து வச்சுருக்கேன். இதை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த கடையில் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் போட்டிருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பூண்டை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கியாச்சு. அடுத்து இது கூட 4 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போவே இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் சாம்பார் தூளையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த தக்காளி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். 2 நிமிஷமா தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட கட் பண்ண சௌச்சௌவை சேர்த்துக்கலாம். சௌச்சௌவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கங்க. சௌச்சௌவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிரட்டி கொடுத்துருங்க. அடுத்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 150 ml தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சுக்கலாம். 3 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்து சௌச்சௌ காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை கடைஞ்சிடலாம். நான் மேஷர் வச்சு கடைய போகிறேன். இதுக்கு பதில் நீங்கள் பருப்பு கடையிற மத்து இருந்தாலும் அதை வச்சும் கடைஞ்சிக்கங்க. இந்த மாதிரி கடைஞ்சிடலாம். மசிச்சாச்சு. நீங்கள் மசிக்கும் போது ரொம்ப மையாக மசிச்சிடாமல் காய் அங்கங்கே 1 2 தெரிகிற மாதிரி இந்த மாதிரி மசிச்சுக்கங்க. அப்போ தான் இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடையல் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தளர்க்காக இருந்ததுன்னா இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவு சேர்த்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் இந்த அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த கடையில் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு கடிபடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் லைட்டாக பொன்னிறமாக மாறி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், அப்புறமா ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து விட்டுட்டு தாளிப்பை இந்த கடையில் சேர்த்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.